Taste the Daily. அண்மை செய்தி. தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு மழை நீர் குளம் போல தேங்கி இருக்கிறது. மழை நீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசும் அவலம் அரங்கேறி இருக்கிறது. கடந்த ஆண்டு பெருவெள்ளம் ஏற்பட்ட நிலையில் அதிலிருந்து மாநகராட்சி நிர்வாகம் என்ன பாடம் கற்றுக்கொண்டது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், விவரங்கள். வணக்கம் செய்யது. அதாவது தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் நேற்று இரவு முதல் விட்டு தற்போது வரை மழையான பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் ஏற்பட்ட மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் இன்னும் மீண்டு வரவில்லை. தற்போது தூத்துக்குடி மற்றும் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஸ்டாலின் தலைமையிலான அரசு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் அளவு எடுக்காத காரணத்தால் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு, அதாவது சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் மழைநீராக குளம்போல் தங்கியிருக்கு. அதுக்கு கழிவு நீர் கலந்திருக்கனால அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய மக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஆண்டு பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது இல்லாத காரணத்தினால்தான் மழைநீர் தேங்கியிருப்பதாக அப்போது மக்கள் குற்றம் சாட்டி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரம்.